முனைவர்கள் சொல்றதே என்னன்னா, நான் வந்து லாபத்துக்கே பிஸ்னஸ் பண்ணல. லாபத்துக்கு பிஸ்னஸ் பண்ணலன்னா அப்ப எதுக்கு மசாலாவா இருக்கட்டும், முதல் வகுப்பா இருக்கட்டும், எந்த வகுப்புல அவங்க வந்தாலும் நாம அவங்களுக்கு வந்து எப்படி லாபங்கள் கணக்கு பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லித்தரோம். மார்க்கெட்ல என்ன விற்கிது, இங்க என்ன பண்றாங்கன்றதே விட்டுடுங்க. உங்களது ஹோம்மேடு, உங்களது ஜீரோ ப்ரிசர்வேட்டிவ், உங்களது ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா வணக்கம், நான் உங்கள் கவிதா பலராமன். இன்னைக்கு நம்ம தொழில் முனைவோர்களுக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, லாபம் எப்படி கணக்கு போட வேண்டும். ஒரு தொழில் முனைவோர் அவங்க தொழில்ல லாபத்தை எப்படி கணக்கு போடணும், வரவு செலவுகளை எப்படி கணக்கு போடணும், லெட்ஜர் மெயின்டெனன்ஸ்னா என்ன, அக்கௌண்ட்ஸ்னா என்ன, மொத்தத்துல நம்ம வீட்டு மாச வரவு செலவு கணக்கு மாதிரி தொழிலுக்கான வரவு செலவு கணக்குகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய தொழில் முனைவர்கள் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து லாபத்துக்கே பிஸ்னஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. லாபத்துக்கு பிஸ்னஸ் பண்ணலன்னா அப்போ எதுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணணும், சும்மா இருக்கலாம்ல. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் யார் பண்ணாலும் அவங்களுக்கு நிறைய டைம் போகுது, அவங்க அதில் காசு போட்டிருக்காங்க, அப்புறம் அவங்க உழைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை வந்து அந்த தொழிலுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இவ்வளவும் பண்ணதுக்கப்புறமா அது ஒன்றும் லாபம் வரல அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக இருக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம். கிடையாது. அது லாபம் வருது, அவங்க சரியாக கணக்கு போடலை. இதுதான் என்ன கேட்டால் பதில் சொல்லுவேன். இரண்டாவது, லாபம் கணக்கு போட தெரியாதவங்களும் லாபம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாப நட்ட கணக்கு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெரிய பெரிய கம்பெனிகள்னு வரும்பொழுது அவங்க நிறைய மெஷினரிஸ் போடுவாங்க, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, லேபர்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க. இது மாதிரி வரும்பொழுது லாப நட்ட கணக்குன்னு வரும். அப்படி எதுவும் இல்லாமல் ஒரே ஒரு தொழில் முனைவோர் ஒரு தொழில், முக்கியமாக உணவு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அல்லது ஒரு டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு ஹேண்டிகிராஃப்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லது ரீசெல்லிங் பிஸ்னஸ் கூட பண்ணுறாங்க. சரிங்களா? அப்படி எதுவுமே இல்லை, நான் வந்து வெறும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ரீசெல்லராக இருக்கிறேன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இதிலெல்லாம் ஒரு நஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் யார்? அந்த தனி நபர் தான். முதல்ல பிஸ்னஸ்க்கு கணக்கு போட நம்ம தெரிஞ்சுப்போம். ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் வைக்கிறோம் அப்படின்னா ப்ராஃபிட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது சொல்லுங்கள். ஒரு ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு முதல்ல நம்மளுடைய பொருட்களுடைய உற்பத்தி செலவு நமக்கு தெரியணும், டோட்டல் காஸ்ட் தெரியணும். அப்போ டோட்டல் காஸ்ட் நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் டோட்டல் காஸ்ட்டோடைய நம்ம ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வரக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், நம்ம பிஸ்னஸினுடைய ப்ராஃபிட்டுன்னு சொல்ல போகிறோம். ஸோ டோட்டல் காஸ்ட்டு ப்ராஃபிட்டு மார்ஜினு ஈக்குவல் டு நம்ம ப்ராஃபிட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான டேர்ம். இன்னும் இதை எளிமைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து காஸ்டிங்கு ப்ரைஸிங்குன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த காஸ்டிங்கும் ப்ரைஸிங்கும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் மார்ஜின் தெரியும். நமக்கு ப்ராஃபிட் மார்ஜின் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னோன்னா நம்மளால் நம்ம பிஸ்னஸில் லாபம் எவ்வளோ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, பிஸ்னஸில் வந்து நாங்கள் ஸ்டிக்கரில் லேபிள்லாம் எம்ஆர்பின்னு போடுறோம், அப்போ எம்ஆர்பின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். காஸ்டிங்னா என்ன, ப்ரைஸிங்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்பின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை வந்து நம்மளுடைய வகுப்பில் நம்ம சொல்லித்தரோம். எந்த வகுப்பு, அது மசாலாவாக இருக்கட்டும், வத்தல் வகுப்பாக இருக்கட்டும், எந்த வகுப்பில் அவங்க வந்தாலும் நாம் அவங்களுக்கு வந்து எப்படி லாபங்கள் கணக்கு பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லித்தரோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து உங்களுக்கு வகுப்புக்கு வர்றாங்க, வகுப்புக்கு வரல, ஆனால் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் எப்படி கணக்கு போடணும்னு பார்க்கணும். ஸோ முதல் விஷயம், நம்ம உற்பத்தி செலவை கணக்கு பண்ணணும். இப்போ உற்பத்தி செலவு, ஒரு டெய்லர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறாங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸுக்கு எப்படி உற்பத்தி செலவு பார்ப்பீங்க? அந்த காஜா கட்டுறதுன்றது ஒரு செலவு, அப்புறம் கட்டிங் மாஸ்டர் இருக்குன்றது ஒரு கணக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு பீஸுக்கு ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க, ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து அந்த நூல் ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் எவ்வளோ மணி நேரம் அப்படின்னா அந்த எவ்வளோ மணி நேரத்துக்கு எவ்வளோ காசு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த எல்லாத்தையும் கூட்டி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா காஸ்டிங்கு அப்படின்னு சொல்கிறோம். அடக்க விலைன்னு தமிழ் அர்த்தம். இப்போ இதையே நீங்கள் வந்து ஒரு லட்டுக்கு கொண்டு வந்துடும். ஏன்னா அது ரொம்ப ஈஸி கனெக்ட் பண்ணுறது. ஏன்னா இருக்கிறது ஒரு 4 ஐட்டம் தான். நெய் இவ்வளோ போட்டோம்,
வெல்லம் இவ்வளவு போட்டோம், ஒரு மாவு இவ்வளவு போட்டோம், இவ்வளோ சூடு பண்ணோம் அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்குன்னா, அந்த கணக்கு 1 கிலோக்கா 10 கிலோக்கா அப்படின்னு கூட்டினாங்கன்னா நம்ம வந்து அடக்க விலைன்னு சொல்கிறோம். இது வந்து பொதுவாக போடுற கணக்கு. ஆனால் இந்த கணக்கில் எப்பயுமே நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஆட் பண்ணணும், உணவுன்னு வரும்போது கேஸினுடைய அளவு ஆட் பண்ணணும், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இல்லை டிரான்ஸ்போர்ட்டோடைய காஸ்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணணும். இப்போ இந்த கேஸு டிரான்ஸ்போர்ட்டுன்னு வரும்போது தான் நான் வந்து பெண்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, இந்த ஒரு கிலோ லட்டு பிடிக்கிறதுக்கு 50 ரூபாலாம் கேஸ் போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான கணக்கு. 5 ரூபா கூட வராது. அப்போ 50 ரூபான்னு போட்டுட்டா லாபம் வராத மாதிரி தெரியும். பாயிண்ட்டு புரியுதுங்களா? ஆனால் அது 5 ரூபான்னு போட்டால் அது லாபமாக தெரியும். அதுதான் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் கணக்கு போடும்போது தப்பு தப்பாக கணக்கு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்ட கணக்காக தெரியுது. ஆனால் கணக்கை கரெக்டாக போட்டிங்கன்னா அது நஷ்ட கணக்கு இல்லை. இப்போ டிரான்ஸ்போர்ட்டு ஒருத்தவங்க போயிட்டு ஒரு 10 கிலோ பொருள் வாங்கிட்டு வந்துட்டு 200 ஆட்டோ சார்ஜ் போட்டால் அப்போ எப்படி அது வரும்? அது நஷ்ட கணக்காகும். அப்போனா மற்ற நிறைய பொருள் பல்காக வாங்குறீங்க அப்படின்னா அப்போ அந்த ஆட்டோ சார்ஜை நீங்கள் வகுத்து போட முடியும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் வீட்டுக்காக போகிறீங்க, அப்போ இந்த பொருளை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் வந்து தவறு செய்றீங்க. அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். 2வது பாயிண்ட்டு, ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்டிட்டிங்களா, 2வது என்ன பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ப்ரைஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து மார்ஜின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ ஒரு லட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 400 ரூபான்னு வருது. ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லட்டுக்கும் ஒரு மாதிரி வரும். இப்போ 400 ரூபான்னு வந்துருச்சு சரிங்களா? இப்போ 400 ரூபான்னு வந்ததுன்னா நீங்கள் 600 ரூபாய்க்கு விற்க போகிறீங்க அப்படின்னா 50% மார்ஜினில் விற்றுறீங்க சரிங்களா? அதுவே நீங்கள் வந்து 800 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா 100% மார்ஜினில் விற்கிறீங்க. இல்லை எனக்கு வந்து நியாயமானது போதும், 25% போதும் அப்படின்னா 500 ரூபாய்க்கு அவங்க விற்பாங்க. அப்போ 400 ரூபா வந்த அடக்க விலையை 500 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க, 25% லாபம் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க 50%. அப்போ எப்படி அதை ப்ரைஸிங்கில் போடுவீங்க? அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டப்பா வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 டப்பா 600 ரூபான்னு வரும்போது ஒரு டப்பாவினோட விலை 60 ரூபா. அப்போனா ப்ரைஸிங் 60 ரூபா. ஆனால் அது ஒரிஜினலோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு 40 ரூபா. ப்ரைஸிங்கில் வரும்பொழுது உங்களுக்கு 60 ரூபா. அப்போ ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு? 20 ரூபா. 20 ரூபான்றது 50%. பாயிண்ட்டு புரியுதுங்களா? ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் இப்படி தான் கால்குலேட் பண்ணும். அப்போ அடக்க விலையிலே கூட்டி போட்டால் நீங்கள் வந்து ப்ரைஸில் விலையை ஏற்ற முடியாது. இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது. மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா 80 ரூபா இருக்கும், ஒரு டப்பா வந்து 100 ரூபா இருக்கும். ஆனால் உங்களது வந்து 60 ரூபா தானே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் விருப்பம், உங்களால் 80 ரூபாய்க்கு விற்க முடியும் 100% லாபத்தில்னு நீங்கள் 80 ரூபாய்க்கு விற்றுலாம். மார்க்கெட்டில் சில நேரங்களில் 50 ரூபாய்க்கு இருக்கும், உங்களது 60 ரூபாய்க்கு வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் என்ன விற்கிது, இங்கே என்ன பண்ணுறாங்கன்றதே விட்டுடுங்க. உங்களது ஹோம்மேடு, உங்களது 0 ப்ரிசர்வேட்டிவ், உங்களது ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பொருளுக்கான விலையை நிர்ணயம் பண்ணுங்கள், மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து எம்ஆர்பி அப்படின்னு சொல்கிறோம். எம்ஆர்பின்னா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். இப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 100% போட்டோன்னா 80 ரூபா ஒரு டப்பாவுக்கு வருது. ஏன்னா 800 ரூபா விலையாயிடும். இப்போ 80 ரூபா ஒரு டப்பாவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 80 ரூபான்னு நீங்கள் டப்பாவில் எழுதிடுவீங்க, அதை ஒரு கடைக்காரர்கிட்ட கொடுக்குறீங்க. ஆனால் கடைக்காரர் உங்ககிட்டேருந்து 70 ரூபாய்க்கு தான் வாங்குவார். இப்போ 70 ரூபாய்க்கு அவர் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் 25% லாபத்துக்கு தரீங்க. 70 ரூபாய்க்கு வாங்கினவர் 75 ரூபாய்க்கு விற்கலாம், 78 ரூபாய்க்கு விற்கலாம், 80 ரூபாய்க்கு விற்கலாம். அது அவரோட விருப்பம். அதுதான் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறது. நீங்களே விற்க போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் 80 ரூபா போட்டிருக்கீங்க 100% லாபத்துக்கு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அது 25% குறைச்சி யார் கேட்டாலும் 70 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஏன்னா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ முதல்ல மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம ஒரு மிக்ஸி வாங்க போனாலும், ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்க போனாலும், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போனாலும் எம்ஆர்பின்னு இருக்குன்னா அவங்க ஏன் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க? அவங்களுக்கு வந்திருக்கிற விலை ஒன்று, இவ்வளோ விலை வரைக்கும் விற்கலாம், அப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஃபுட்டு பிஸ்னஸ்லேயும் உண்டு. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ரீட்டைலுக்கு பண்ண முடியும், பல்க் ஆர்டர்ஸ்க்கு பண்ண முடியும், ஹோல்சேலுக்கு பண்ண முடியும். இதை முதல்ல புரிந்து கொள்ளணும். ஃபுட் பிஸ்னஸில் ப்ராஃபிட் உண்டு, ப்ராஃபிட் உண்டு, ப்ராஃபிட் உண்டு. ப்ராஃபிட் கால்குலேஷன், காஸ்டிங், அதாவது அடக்க விலை தப்பு பண்ணுறதுனால தான் நமக்கு லாபம் வரல, நஷ்டம்னு நினைக்கிறோம். 2வது லெட்ஜர் மெயின்டைன் பண்ணணும்.
நீங்கள் 5 டப்பா விற்றாலும் சரி 500 டப்பா விற்றாலும் சரி கணக்கு எழுதி வைக்கணும். அதுதான் லெட்ஜர் மெயின்டெனன்ஸ் சொல்கிறோம். அதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்க்கலாம். இதை நம்ம பெரிய லெவலில் பிஸ்னஸாக பண்ணும் பொழுது எக்ஸல் ஷீட்டாச்சும் மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது இதுக்குன்னு நம்ம சிம்பிளான ஆப்ஸை ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஒரே ஒரு லாப நட்ட கணக்கு எழுதி வைக்கிறதுக்குன்னு லெட்ஜர் நோட்டு விற்கிது, வாங்கி கணக்கு எழுதி வச்சு வந்தாலே தெரியும் பிஸ்னஸில் நமக்கு லாபம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதில் 2வது செக்மெண்ட் இருக்குது. பிஸ்னஸை வளர்த்து எடுக்கிறது எப்படி, கணக்கு வழக்குகள் சரியாக இருந்தால் எப்படி பிஸ்னஸை வளர்த்து எடுக்கலாம், ப்ராஃபிட்டை எப்படி நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணலாம், ப்ராஃபிட்டை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னும் இருக்குது. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட்ஸ் எழுதுறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கேபி ரெசிபீஸ்னுடைய பிஸ்னஸ் கிளாஸ் நீங்கள் வரலாம். எனி ப்ராடக்ட் கிளாஸ் வந்தாலுமே இது இந்த கிளாஸ் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். இது அந்த 2 hours கிளாஸில் ஒரு பகுதியாக நடத்தப்படும். இது இல்லாமல் மற்ற பகுதிகள் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த கிளாஸில் கற்றுக்க முடியும். ஸோ மறக்காமல் உங்களோட கருத்துக்களை எழுதுங்க. காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கவிதா பலராமன் நேம் இருக்கோ அந்த நம்பர் எடுத்து கால் பண்ணுங்கள். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த கிளாப் எக்ஸி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி மேடம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.